இன்றைக்கி வந்து ஏன் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எதுக்காக இண்டெக்ஸ் ஃபண்டில் சிப்பு மூலமாக வச்சு நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்ட்ஸை நம்ம போட்டுட்டு வரோன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா வந்து கோவிட்-19 வந்தப்போ எவ்வளோ பெரிய கிராஷ் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கே இருந்துச்சு, கோவிட் டைமில் எப்படி இருந்துச்சு, இப்போ அதுலேருந்து ஒரு 6 வருஷம் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, அந்த 5லேருந்து 6 வருஷத்துக்குள்ளே மார்க்கெட் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்மளுடைய இயர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கும், நம்ம அப்போ சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஏர்லி 2020க்கு போகலாம். அப்போ வந்து ஜான்வரியில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஆயில் இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42,273 பாயிண்ட்ஸில் இருந்தது. நிஃப்டி 50 பார்க்கும்போது 12,430 அப்படின்ற அந்த உச்சத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து அப்போ என்ன நடந்துச்சுன்னா 2019 வந்து செப்டம்பரில் கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அது என்னன்னா கார்பரேட் டேக்ஸ் கட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பூஸ்ட்டை கொடுத்துச்சு. நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக் வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து கம்மியாக இருந்துச்சு, ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் இருந்தப்போ இதே மாதிரி இப்போ எப்படி வந்து GST 2.0 கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து மணியை வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. அம்மா வந்து 50% டேரிஃப் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து மார்க்கெட்டை வந்து சரி மேலே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக GST 2.0 எப்படி இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே சமயத்தில் 2019 செப்டம்பர் டைமில் நம்மளுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து கார்பரேட் டேக்ஸ் கட் அப்படின்ற அந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்துச்சு. ஸோ வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி தள்ளாடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இருந்ததுனால அப்போ அந்த டேக்ஸை கொண்டு வந்தாங்க. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஜான்வரியில் அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆல் டைம் ஹையில் இருந்தது. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 12,430 அந்த ஒரு பாயிண்ட்டில் இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, அதோடைய வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஃபேர்லி வேல்யூடாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஃபேராக அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ யார் வந்து ரொம்ப லீட் பண்ணி மார்க்கெட்டை வந்து கொண்டு போனாங்கன்னா இப்போவும் அப்போவும் எப்போவுன்ற மாதிரி ரிலையன்ஸ் தான் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா அப்போ வந்து கட்டாப்புற அவருடைய சேர்மன் அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து என்னுடைய கடனை வந்து முழுசாக அடைச்சிருவேன், டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக வந்து ரிலையன்ஸ் மாறிடும் அடுத்த 3 வருஷத்தில் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் வந்து அப்போ தான் வந்து போஸ்ட் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சு டிஜிட்டலைசேஷனில். கண்டிப்பாக டிஜிட்டல் இந்தியா நம்ம சொல்கிறதுல முக்கியமான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலையன்ஸ் இருக்கும். அது யாரும் மறுக்க மாட்டாங்க, நாம் எல்லாருமே அதை வந்து ஏற்றுப்போம். அது உண்மை தான். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி எல்லாம் நடந்த பின்னாடி ரிலையன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பூம் கொடுத்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் நம்பர் 1 கம்பெனி. அவங்க இப்பயும் அவங்க தான், அப்போ அவங்க இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் FMCG செக்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெடியான க்ரோத் கொடுத்துருச்சு. ஐடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ அந்த AI அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏஐலாம் இருக்கும் வந்த பின்னாடி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஐடியோடைய வேலையெல்லாம் போகுமா, ஐடி செய்யக்கூடிய நம்ம TCS இன்ஃபோசிஸ் செய்யக்கூடிய வேலைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு அவங்க ப்ரோக்ராம்ஸே செஞ்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான இப்போ அந்த டாக் இருக்குது. பட் ஆனால் அப்போ அந்த ஏஐனா என்னென்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ வந்து இதே இன்ட்ரடியூஸ் ஆகாமல் இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா TCS இன்ஃபோசிஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பணம் கொளிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக இருந்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதை கொடுத்தாங்க. அந்த யாரெல்லாம் அந்த TCSஓ இன்ஃபோசிஸோ இல்லை விப்ரோ SL இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஐடி கம்பெனிஸில் வந்து அவங்களுடைய மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியாங்களோ அவங்க டிவிடெண்டும் நல்லா கிடைச்சிச்சு. சூப்பராக ஒரு பயங்கரமான க்ரோத் கொடுத்துருந்த டைம் சொல்லுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஐடி கம்பெனிஸ் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா FMCG ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்துருந்துச்சு. அப்போ வந்து இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்ட்லே இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்த அந்த டைமில் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அது வந்து அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரியில் தான் வந்து கோவிடோடைய இது தாக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் அப்போ கிடையாது. எதுக்காக இப்போ நம்ம இது அங்கே பேசி நம்ம சொல்கிறோம்னா, ஏன்னா அந்த 6 வருஷத்தில் எவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்கு, கோவிடில் எவ்வளோ பெரிய கிராஷ் நடந்தும் மார்க்கெட் வந்து அதுலேருந்து எப்படி ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் AI பபுள் வரதுனால மேபி ஒரு பயங்கரமான கரெக்ஷன்ஸ் வரும், கிராஷ் வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் பயப்படுறோம். அதுக்காக தான் வந்து 2008 கிராஷை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். .com பபுளை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 2 வீடியோவும் நம்ம எப்படி வந்து கிராஷ் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே. இப்போ அந்த கோவிட் கிராஷ்க்கு நம்ம வரலாம். கோவிட் கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா மார்ச் 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிராஷ். கிட்டத்தட்ட எந்த மாதிரினா எப்போ வந்து அது ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்ச் 24, 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் கிராஷ்க்கு வந்து பயங்கரமாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட். பிப்ரவரியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் பேனிக் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சாங்க. ஆல் டைம் இருந்து கொஞ்சமாக லோ ஆக ஆரம்பிச்சது. பட் மார்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா பீக் ஆகிட்டு மார்ச் ஒரே மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 38% வந்து கிராஷ் நடந்தது. இந்தியா ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிராஷ் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு ஷார்ட் டியூரேஷனில் இவ்வளோ பெரிய கிராஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா WHO என்ன சொல்லிட்டாங்கன்னா இது மாதிரி வந்து இது வந்து பேண்டமிக் தான், இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு பேண்டமிக்னு சொல்லிட்டு அவங்க COVID-19 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் லாக்டவுன், அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக வந்து மார்ச் 31 நினைக்கிறேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் அதுக்கு முன்னாடி அதான் அந்த மார்க்கெட் இந்த டைமில் அந்த மார்ச் 24 தான் வந்து மேஜராக வந்து பயங்கரமாக ஒரு பேனிக் மூடில் இருந்தது. எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விற்க ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் வந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 65,000 கோடி வந்து அந்த மார்ச்சில் மட்டும் விற்று எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ பயங்கரமான ஒரு கிராஷ் அது. யாராலுமே அது நினச்சி பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,981 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. எப்போ 41,000 இருந்தது 25,981 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 7,610 பாயிண்ட்ஸ் வந்து எங்கள் 12,430லேருந்து 7,610க்கு நிஃப்டி 50 வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே இந்திய மார்க்கெட் மட்டும் கிராஷ் இல்லை, யூனிவர்சலாக வேர்ல்டு வைட் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து காலி. எந்த செக்டருமே வந்து யாருமே நம்புறது, எந்த செக்டர் நம்புறது, என்ன பண்ணுறது யாருக்கு எதுவுமே தெரியல. எந்த செக்டருமே இல்லை. டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பயங்கரமாக வித்துட்டு இருந்த அந்த டைமில் யாரெல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் விற்கலாம், ரீட்டைலர்ஸ் நாமளும் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்குது, உயிரோடு இருக்கவங்களா இல்லைன்னு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு பயத்தில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா, நம்ம வந்து சப்போஸ் இதெல்லாம் வந்து உயிர் தாண்டி பொழைச்சி வந்தோன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் நம்ம சொல்லுவோம் இது மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நினச்சி அதெல்லாம் தப்பிச்சு வந்ததில் நாங்களாம் ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் அந்த மாதிரி நிறைய பேசியிருப்போம். நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்மளாம் நிறைய அந்த மாதிரி பேசியிருப்போம், நாங்களாம் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே அந்த ஈக்விட்டிஸை வித்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிராஷ் நடந்துச்சு 2019 அந்த கோவிட் அப்போ. அதுலேயும் நம்ம முக்கியமாக யாரை குறிப்பிட்டு சொல்லணும்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் இந்த கிராஷ் வர டைமில் பயங்கரமாக அடி வாங்குறது யாருன்னு பார்த்தாங்கன்னா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம எடுத்துக்கோங்க, இப்போ ரீசெண்டாக வந்து மார்க்கெட் வந்து போன வருஷம் அக்டோபரில் ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கரெக்ஷன் கொடுத்தது மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட மார்க்கெட் 26,000லேருந்து 21,400 பாயிண்ட்ஸ் வந்து போயிடுச்சு. நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கரெக்ஷன் கொடுத்தது. ஸோ அந்த டைமில் அந்த கரெக்ஷன் அப்போ இப்போ வந்து நிஃப்டி வந்து திரும்ப ஆல் டைம் ஹை அடிச்சு இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 25,800 26,000 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இருக்குது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் லாஸ்ட் 1 இயராக நம்ம பார்க்கும்போது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும். அதே நீங்கள் மிட் கேப் எடுத்து பார்த்தாலே ஒரு 5லேருந்து 6% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சில மிட் கேப்லாம் பார்க்கும்போது 7.3% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல இந்த வருஷம் க்ரோத் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா பாசிட்டிவ் க்ரோத் கிடையாது, நெகட்டிவ் க்ரோத் தான். ஒன்று 7% இல்லை வந்து 8% 10% வரைக்கும் மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் கொடுத்துருக்கோம். அது நம்ம இப்போ செக் பண்ணும்போது இன்னும் ஒரு சில அந்த கரெக்டாக 50% டேரிஃபெல்லாம் வந்து அவர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் வந்துருக்கும், கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு அடி வாங்கியிருக்கும். இப்போ நம்ம நிஃப்டி 50 பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இன்னும் ஒரு 20% கரெக்ஷனில் இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து 20% லோ லெவலில் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40-50% வரைக்கும் கூட இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ட்ரெண்ட் கூட நம்ம சொல்லலாம், அது வந்து எவ்வளோ கரெக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் வந்து உண்மையே வந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்போதே நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதுலேருந்து ரெக்கவர் ஆனாலும் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து எவ்வளோ பெரிய அடி விழுந்திருக்கு. அப்போ அந்த கோவிட் கிராஷ் அப்போ அது எவ்வளோ பெரிய அடி விழுந்துச்சுன்னா ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும். சப்போஸ் யாரெல்லாம் வந்து ஈக்விட்டிஸை வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்திருக்கும். சப்போஸ் அந்த டைமில் வந்து அவங்க அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கூட ஒரு 50-70% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வந்து அடி வாங்குச்சு. ஸோ அந்த டைமில் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்கலாம். சப்போஸ் அதுலேருந்து அவங்க வந்து அதை முடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம அந்த வெறும் 30-40% எடுத்துருந்தாங்கன்னா நினச்சி பாருங்கள். ஏன்னா அந்த டைமில் நெக்ஸ்ட் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையானே யாருக்கும் தெரியாது. அந்த டைமில் எல்லாருமே மேக்ஸிமம் விற்றுருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இருப்போமா இல்லையா, வேர்ல்டு எப்படி இருக்கும், அந்த கோவிட்க்கு அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தில் இருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பயம் மட்டும் தான். அப்போது நெக்ஸ்ட்டு என்னன்றது யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு எதுவுமே தெரியாது அந்த டைமில். ஸோ அப்போ பயங்கரமாக அடி வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து செக்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பயங்கரமாக அடி வாங்கிச்சு. ரீட்டெயிலர்ஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் நானே பார்த்துருக்கேன், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம கேட்கும் போது இல்லை பார்க்கும்போது நான் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து நம்ம மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மிட் கேப் வச்சிருக்கேன், பந்தன் வச்சிருக்கேன், HDFC வச்சிருக்கேன், நான் வந்து ICICI ப்ரூடென்ஷியல் வச்சிருக்கேன். அவங்க எதுக்கு மிட் கேப்ல ஏன்னா ஒன்று நீ சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கிறது வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டால் இல்லை 3 ஒன்றுத்தில் ஒரு 2% வரைக்கும் தான் இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நான் வந்து 3 டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் ஒரு 4-5 ஸ்மால் கேப்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது சரி ஓகேப்பா இது மாதிரி வச்சுருக்கீங்க, சரி கோல்டு சில்வர் அது மாதிரி தான் வச்சுருக்கீங்க கேட்டால் அது மாதிரி எதுவும் இருக்காது. நிஃப்டி 50 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க கேட்டால் அதெல்லாம் இல்லை. இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கா இல்லை, ஜஸ்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஏன்னா இதான் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத் கொடுக்கும், எப்பவுமே இதான் வந்து பயங்கரமாக கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரீட்டைலர்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் ஸ்மால் கேப்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டை கூட அவங்க விட்டுறாங்க. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். பட் ஆனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் பயங்கரமாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது இல்லை ஒரு
ஒரு கிராஷ் வருது அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு அடி வாங்குறது அதுவும் ஃபஸ்ட்டு அடி வாங்குறதும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்குறதும் சரி பார்த்தோன்னா மிட் கேப்ஸ் அண்டு முக்கியமாக சொல்ல போனால் ஸ்மால் கேப்ஸ் பக்கமே வந்து அதுக்கு தான் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸ்மால் கேப்பில் நீங்கள் போனால் ரொம்ப 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 காஷியஸாக இருக்கணும். எந்த ஃபண்டில் பண்ணுறீங்க யார் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அட்வைஸாக சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ, ப்ரூடென்ஷியல், அம்மா வந்து இன்வெஸ்ட்கோ, பந்தன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லாவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் பொறுத்த வரைக்கும் HDFC வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இது வந்து நான் பார்த்தது, நான் கடைசி ஒரு 5 வருஷம் டேட்டா, அப்புறமா அதே வந்து 4 வருஷம் 3 வருஷம் 6 மாதம் 1.5 வருஷம்னு சொல்லிட்டு மாற்றி எல்லா டேட்டாவும் பார்த்து நான் கம்பேர் பண்ண விஷயம் இது. ஓகேவா? இது மாதிரி இருக்கிற இவங்களே வந்து பார்த்தோன்னா இவங்க இதுலனா ஒன்று வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில தான் எல்லாருமே வச்சுக்கும் போது அது வந்து அந்த கிராஷ் வரும்போது அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து தாங்குற அளவுக்கு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பக்கம் போகலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இப்போ நிஃப்டி ஆல் டைம் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரீசன்ஸ் என்னன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். அதுமாதிரி இன்னொரு சில லார்ஜ் கேப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெக்கவர் ஆகலை. இப்போ இந்த ஆல் டைம் ஆயில் இருக்கிறது மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலாக இருந்தது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் யாரா வந்து செயற்கையாக பொய் சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரிலாம் சொல்ல. ஏன்னா சொல்லுங்கள், ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி அதில் வந்து ஹெவியாக வந்து மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ டிஐஎஸோ வச்சு அவங்க வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த நிஃப்டியை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில ஸ்டாக்ஸில் எஸ்பிஐ, இப்போ ரீசெண்ட் டைமில் எஸ்பிஐ, ஸோ இது மாதிரி வந்து HDFC, ஐசிஐசிஐ இவங்க எல்லா டைம்லையும் எல்லாருக்குமே வந்துருவாங்க. ஸோ அது விட்டுருங்க. ஸோ இது மாதிரி வந்து ஹெவியான ஸ்டாக்ஸில் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் நம்மளுடைய மேக்ஸிமம் பர்சன்ஸோடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லாம் இருக்கும். இப்போ நேற்று ஒரு நாள் விட்டுருங்க, நேற்று ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துச்சு. அந்த 150 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்ததில் யார் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடிக்கு என்னமோ சம்திங் 4500 கோடி சம்திங் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா FIIஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடிக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட டோட்டல்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7000 கோடி நேற்று இன்வெஸ்ட் பண்ண மட்டும் ஃப்ரைடே மட்டும். ஸோ அதனால தான் வந்து அந்த 150 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிச்சிச்சு. ஏன் வந்து அந்த பயங்கரமாக ஹெவியாக ஏற்றுனாங்கன்னு பார்த்தோன்னா, ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி நாள் Thursday நைட்டு US மார்க்கெட்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் ரேலி இருந்துச்சு. ஏன்னா வந்து அங்கே வந்து எல்லாமே பார்த்துருந்தாங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளேஷன் அந்த இதெல்லாம் பார்த்தப்போ 3.2 பதிலாக 2.7 2.8 வந்துச்சு. ஸோ ஓகே, கம்மியாக இருக்குது. அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் நினச்சிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாஸ்டாக் 100 வந்துட்டோம், இல்லை வந்து S&P 500 இருக்குது. ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து பயங்கரமாக ஏற்றிருந்தாங்க. நாஸ்டாக் எல்லாம் வந்துட்டுனா ஒரு 1.7% வரைக்கும் அந்த இண்டெக்ஸ் வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ நேற்று காலையில் நம்மளுக்கு தெரியும் இந்தியாவுடைய இண்டெக்ஸும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 160 170 180 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போச்சு. பட் ஆனால் திரும்ப வந்து மார்க்கெட் முடியும் போது 150 பாயிண்ட்ஸ் முடிஞ்சு. நேற்று அந்த மாதிரி அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஹெவியாக உள்ளே போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறோம் வரோம், இது மாதிரி வந்து அந்த கிராஷோ இல்லை கரெக்ஷன்ஸோ வரும்போது அதிகமாக அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஆகி வந்துச்சுன்னு அவங்க சொன்னாலும், பட் ஆனால் ஒரு சில ஸ்டாக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதை நம்ம நம்பி இது பண்ணிட வேண்டாம். அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் பக்கம் போகும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஓகே, பேக் டு டாபிக். கோவிட் கிராஷுக்கு நம்ம வரலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி அந்த 2020 வந்து எப்படி ரெக்கவர் ஆச்சுன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா வந்து ஏப்ரல் 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 31 நினைக்கிறேன் அந்த லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணது. ஸோ ஏப்ரல் ஃபுல்லாக வந்து அவுட்டு, எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கும், யாராலையும் எங்கேயும் வேலைக்கு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே வந்து அது மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஜூன் ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தளர்வுகளை வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் திரும்ப வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி அந்த எண்ணிக்கையை விட அந்த டிமேட் உடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த 2020 எல்லாருமே வீட்டில் இருந்துட்டாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றினா பெருசாக வந்து யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எல்லாம் அவங்க ஒரு ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கும்போது யாரும் இதை பற்றி பெருசாக யோசிக்கல. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது அதே சமயத்தில் இந்த இன்டர்நெட் பூமும் நல்லா பயங்கரமான ஒரு பூம் அந்த டைமில். ஸோ அப்போ தான் வந்து ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா ஒரு பயங்கரமாக ஒரு பீக் நடந்தது அந்த டைமில். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக அந்த ஒரு எல்லாமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எல்லா விஷயமும் வந்து துணை நிற்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட்டோடைய எண்ணிக்கை வந்து பயங்கரமாக உயருது. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த சிப்புனா என்ன,
சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். எப்படி வந்து நம்ம மாதத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மாதிரி நம்ம ஏன் சொல்கிறோம்னா அதுக்கு ரீசன்ஸ் இதுதான். ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. ஃபேமஸாக அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, நம்மளுடைய யூடியூப் தமிழ் நம்ம கம்யூனிட்டிலே பார்க்கும்போது ஃபேமஸான ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்து அவங்க ஒரு சிலரெல்லாம் ஃபேமஸ். அவங்களுடைய வீடியோஸ்லாம் அந்த டைம் தான் வந்து நல்லா பீக் நடக்குது. அவங்களுடைய வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஸோ எல்லாருமே அப்போ என்ன நினைக்கிறாங்க, ஓகே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்டிங் இருக்குது, இந்த மாதிரி வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி அந்த வீடியோஸ் நாமளும் வந்து யாருன்னா வேலைக்கு எங்கேயும் போகல. ஸோ அந்த டைமில் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியாதப்போ யூடியூப் தான் அதிகமாக நம்ம பார்ப்போம், யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் செய்கிறோம். அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டிமேட்டோடைய எண்ணிக்கை உயர ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பேர் வர ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த சிப்போடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. முக்கியமாக இதுக்கு ரீசன் அந்த ஆப் நம்ம சொல்லி மறந்துடக்கூடாது, க்ரோவும் சரி ஜீரோதாவும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா 2016 ஆப்ரேஷனில் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. எஸ், அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜீரோதா யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ட்ரேடிங் வந்து சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஜீரோதான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சிப்புக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து க்ரோ வந்து பயங்கரமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக யாராலும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு க்ரோவுடைய அந்த ஆப் இன்டர்ஃபேஸ் எல்லாமே. ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து க்ரோக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே வந்து க்ரோ அந்த ஜீரோ தான். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இந்த யூடியூபர்ஸோடைய அந்த வீடியோஸ் நல்ல ஒரு ரீச். அதே மாதிரி நாமளும் அந்த டைமில் வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் இருக்கிற அந்த டைம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, நாமளும் அந்த வீடியோ கான்டென்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி இது எல்லாமே சேர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிச்சு. ஏன்னா அது முன்னாடி வெறும் 4 கோடியில் இருந்த அந்த டிமெட் கரெக்டாக அந்த கோவிட் அந்த டைம்லலாம் முடிஞ்சிட்டு வெளியே நம்ம பார்க்கும்போது கரெக்டாக அது வந்து அப்படி மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னா 4 கோடி இருந்தது 10 கோடி ஆயிடுச்சு, 8.5 கோடி 9.5 கோடின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக படிப்படியாக ஆகிட்டு 10 கோடி தாண்டிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிமேட்ஸ் வந்து உருவாக்குனது மட்டும் காரணம் இல்லை, அதிகமான பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க உள்ள. ஓகேன்னு சொல்லிட்டு சிப்பு மூலமாக வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2020 ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து செகண்ட் வேவ் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லணும்னா மேன்னு நினைக்கிறேன், மே ஜூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது அந்த 2020 இங்கே வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் திரும்ப வந்து நல்ல ஒரு ரீபவுன்ஸ் ஆகிட்டு நிஃப்டி வந்து 11,000க்கு வந்து போயிடுச்சு. எப்போனா அதுக்கு முன்னாடி வந்து இருக்கும்போது 12,430 இருந்துச்சு. இப்போ வந்து ஆல் டைம் மேலேருந்து பார்க்கும்போது கம்மி தான். பட் ஆனால் அந்த கோவிட் கிளாஷ் அப்போ 7,500 அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ 11,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்தது. அதே மாதிரி சென்செக்ஸாக இருக்கட்டும், மற்றபடி லார்ஜ் கேப்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ப்ளூ சிப்ஸ்னு சொல்லுவோம், ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், லாசன் டியூபரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ சிப்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கம்பெனிகள். அவங்க தான் வந்து இந்தியாவுடைய ஜெயன்ட்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க, இந்தியாவுடைய பில்லர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா தீமெட்டிக் ஸ்கீம்லையோ இல்லை வந்து மற்ற ஸ்கீம்லையோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாமே எங்கே வந்தாங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் வந்தாங்க. இண்டெக்ஸ் பண்ணும்போது ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸை வந்து தான் அதிகமாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களும் அது மேலே நம்ம மக்கள் என்ன நினச்சாங்கன்னா எப்படின்னா ரிலையன்ஸ் எல்லாம் எப்படி அழிஞ்சுவாங்க, அதாவது இந்தியான்ற ஒரு நாடே இல்லாமல், ஏன்னா ஒரு டாப் 10 கம்பெனிஸ் இருக்குன்னா அவங்க தான் வந்து இந்தியாவுடைய ஃபியூச்சரை வந்து நிர்ணயிக்கிறவங்க. ஸோ இவங்களுடைய கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படி வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா சப்போஸ் இந்த 10 கம்பெனியுமே ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபெயிலியர் அந்த கணக்குக்கு போயிருமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நினச்சிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து தீமெட்டிக் ஸ்கீமுக்குள்ளே போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் கேர், அம்மா வந்து ஃப்ளெக்ஸி கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸ், மிட் கேப்ஸ்னு சொல்லிட்டு அதாவது புதுசாக வரவங்களுக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் நல்லா இந்த வேக்சின்ஸ், அம்மா வந்து இந்த ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஃபைசராக இருக்கட்டும், ஆனால் இன்னும் நிறைய மருந்து கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ அந்த கோவிட் வேக்சின் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹெல்த் கேர் செக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் க்ரோத் கொடுக்க ஆரம்பிச்சிது கொஞ்சமாக சொல்லிட்டு. அப்புறமா 21 அந்த செகண்ட் வேவ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொடுத்த ஒரு ரேலி தான் வந்து பயங்கரமான ரேலி, நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்க்காத ரேலி. ஏன்னா பயங்கரமான க்ரோத். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த மாதிரி இல்லை, எப்பயுமே வந்து மார்க்கெட் ஒரு ரேலி கொடுக்கணும், ஏர்னிங்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்தால் தான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். பட் ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. குவார்டர் பார்க்கும்போது எப்பயும் போல் அந்த 10% 12% அந்த இன்க்ரீஸ் ஆனாலும் பட் ஆனால் லிக்விடிட்டி அதிகமாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. லிக்விடிட்டின்றது எப்படி வந்துச்சுன்னா நிறைய பேர் நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு நம்ம சிப் மூலமாக போடுறோம், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 4 கோடி இருந்தவங்க இப்போ வந்து அது அப்படியே மோர் தென் டபுள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது 20 கோடி டிமேட் இருக்குது.
பட் அப்போ அந்த டைமில் சொல்கிறேன் 2021 அந்த 2021 அந்த டைமில். ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய காசு எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹெவியாக போட ஆரம்பித்தாங்க உள்ள. ஸோ கொஞ்சமாக வந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்து ஒரு பீக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த 2023 டேட்டா படி நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி மட்டுமே வந்து பார்த்தா 200% வரைக்கும் பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துச்சு. சென்செக்ஸும் சேம், அது சென்செக்ஸும் நிஃப்டி நம்ம அது வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வராது ரெண்டுத்துக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா மோர் தென் 200% வரைக்கும் ரேலி கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இவங்க எல்லாருமே முன்ன நம்ம சொல்லியிருந்தோம். முன்ன வந்து என்ன சொன்னோம்னா அந்த கிராஷ் அப்போ 50 to 70% வந்து கிராஷ். அப்போயே நம்ம சொன்னோம் இது மாதிரி வந்து பயமாக ஒரு ரேலி கொடுக்கும்போது பயமாக அந்த ஒரு மார்க்கெட் ரேலி ஆகும்போது பயமாக ரேலி கொடுக்கணும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். கரெக்ஷன் வரும்போது இவங்க தான். ஸோ அந்த டைமில் வந்து அந்த 50 to 60% கிராஷ் ஆனப்போ யாருமே அந்த காசு எடுக்காமல் இருந்தாங்க மார்க்கெட்டில் அப்படியே இருந்ததுன்னா திரும்ப அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு ரேலிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு பீக்குக்கு போயிருப்பாங்க. பட் ஆனால் அப்பயே எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சரி நம்மளுக்கு அட்லீஸ்ட் முதல்ல இவ்வளோச்சு வருதுன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க தான் மாட்டிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி மிட் கேப் வந்து 350 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துச்சு 350%. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 418%, அதாவது 420% வரைக்கும் தான் பயங்கரமாக ஒரு ரேலி ஸ்மால் கேப்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தா பயங்கரமாக மார்க்கெட் வந்து மேலே எடுத்து ரொம்ப புல்லிஷாக இருந்துச்சு மார்க்கெட்டு. ஏன்னா அந்த அந்த கோவிட்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு முன்னாடி அந்த எல்லா லெவலையும் தாண்டி போச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கோவிட் முன்னாடி நம்ம சொல்லும் போது 12,400 சொன்னோம். இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26,000, மோர் தென் டபுளா 200% வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிச்சா. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் 300%, 400% சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பேச போகிறேன். எந்தெந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்போ எத்தனை ரூபாயில் இருந்துச்சு இப்போ எத்தனை ரூபாவாக இருக்குது, அதில் எத்தனை % வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்ற டீட்டெயில் நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதானி என்டர்பிரைசஸ் நம்ம பார்த்தோன்னா இப்போ இருக்கிற அவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,250 ரூபாயில் இருக்காங்க. இதே வந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் அந்த 6 இயர்ஸில் நம்ம அவங்களுடைய லோ வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா 112 ரூபாய்க்கு போயிருக்காங்க. 112 ரூபாயில் இந்த ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2,249 ரூபா. கிட்டத்தட்ட இதில் அவங்க மொத்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பார்த்தா 1,892% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ லோலேருந்து இப்போ இருக்கிற லெவலுக்கு வந்துன்னா அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு க்ரோத் பார்த்துக்காங்க 1,892 டைம்ஸ் அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதானி போர்ட்ஸ் இப்போ இருக்கிற அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,495 ரூபா. ஆனால் இப்போ கடைசியாக அந்த 6 வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது 203 ரூபா தான் அவங்களுடைய லோ ப்ரைஸ். கிட்டத்தட்ட 636% வரைக்கும் பார்த்தோன்னா அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்க்கும்போது நம்ம 200 நம்ம போடுனா இப்போ 1,500 ரூபா, கிட்டத்தட்ட 6.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறி இருக்கும். இப்போ எப்படின்னா 100 ரூபா போடுறோம், அது வந்து 200 ரூபானா டபுள் நம்ம சொல்கிறோம். அந்த வந்து 6 டைம்ஸ் ஆகிருக்கும். எதுனா அதானி போர்ட்ஸ். அதானி என்டர்பிரைசஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட 19 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 19 டைம்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ இருக்கிற அவங்க கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா. இப்போ நம்ம ஒரு 1.5 மாதம் முன்னாடி நம்ம பார்த்தோன்னா 1 மாதம் முன்னாடி நம்ம பார்க்கும்போது கூட அவங்க வந்து 7,900, 7,850 கிட்டத்தட்ட 8,000 தொட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த டைமில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாயில் இருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 6 இயர்ஸில் நம்ம பார்க்கும்போது 560 தான் வந்து அவங்களுடைய லோ ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து அந்த கோவிட் கிராஷ் அப்போ இருந்தால் அவங்களுடைய ப்ரைஸஸ், அதாவது இருக்கிறதே லோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா அப்போ 1,431 ரூபா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,600 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது 1,500 ரூபா வந்து ப்ராஃபிட். பட் இருந்தாலும் 1,400 ரூபா போட்டு 1,500 ரூபா வந்துருக்கு. பட் மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரோத்து. பட் ஆனால் அந்த டைமில் மற்ற ஸ்டாக்ஸ் இருக்கிறது அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1,200 ரூபா போட்டு இப்போ 2,600 ரூபான்னு போது கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபா சேர்ந்து வந்திருக்குல்ல லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் மற்றது நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இது கம்மி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 286 இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 1,236 ரூபாயில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து 332% வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ அதே மாதிரி பார்க்கும்போது 1,800 ரூபாயில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து 8,830. இவங்களும் வந்து 9,600, 9,800 போனாங்க. அந்த GST 2.0 அப்புறமா ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக ஒரு ரேலி கொடுத்து ஒரு இடத்துல போய் நிற்சாங்க. அந்த டைம்லலாம் பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் 9,000 தாண்டி இருந்தாங்க. அது இதுக்கு முன்னாடி அந்த அக்டோபர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தானே பீக் இருந்துச்சு, ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு மார்க்கெட். அந்த டைம்லலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 போயிருந்தாங்க பஜாஜ் ஃபினான்ஸ்.
ஸோ அந்த டைம்லேருந்து பஜாஜ் ஆட்டோ மாற்றி சொல்லிட்டேன், பஜாஜ் ஆட்டோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 13,000 போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது இன்னும் அதிகமாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்போ நமக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸை பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் இருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸை பற்றி பார்க்கலாம். அவங்க வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கடைசி 6 வருஷத்தில் அவங்க இருந்த லோ ப்ரைஸ்னு பார்க்கும்போது 178 ரூபா, 178 ரூபாயிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்திருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ். கிட்டத்தட்ட 462% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க க்ரோத் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபின்சோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 153% வரைக்கும் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 797 இருந்திருக்காங்க, இப்போ வந்து 2020 ரூபாயில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 700 அதாவது 800 வச்சுக்கலாம், 800 ரூபாயிலேருந்து இப்போ 2000 ரூபாய் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இவங்களுக்கு க்ரோத் எல்லாம் பயங்கரமான ஒரு க்ரோத். ஏன்னா கிட்டத்தட்ட 2019 நம்ம பார்க்கும்போது 34 ரூபா 35 ரூபாய் ஒரு ஷேர் ப்ரைஸ், இப்போ நம்ம பார்க்கும்போது 380 ரூபாயில் இருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து 425 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அங்கே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொடுத்த ஒரு க்ரோத் இருக்குது, பயங்கரமான க்ரோத். அது கடைசியாக ஒரு 2 வருஷத்தில் தான் இவங்களுடைய பீக். ஏன்னா வந்து அந்த டைமில் அதுக்கு முன்னாடிலாம் வந்துன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PSU ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா டிஃபென்சிவ் ஸ்டாக் பார்க்கலாம் யாரும் பெருசாக போகல. பட் கடைசி 2 வருஷம் பக்கம் என்ன பண்ணாங்கன்னா ஓகேன்னு சொல்லி டிஃபென்சிவ் செக்டர் பக்கமே வந்து எல்லாரும் அப்போ தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. இப்போ வந்து எங்கேயோ போய் நிற்கிறாங்க. 33 ரூபாயில் இருந்தவங்க இன்றைக்கி 380 ரூபாயில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது 425 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவங்களுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுரத்தனமான வளர்ச்சின்னு எஸ், அதுவும் ரீசெண்டாக அந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயமாக ஒரு ரேலி கொடுத்து போய் நிற்கிறாங்க. இப்போ கடைசி ஒரு மாதம் முன்னாடி நான் பார்க்கும்போது கூட 425 430 ரூபா இருந்துச்சு. நான் அப்போல யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது கரெக்டே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்ட் டைம் கூட இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் இறங்கவே மாட்டேன், நான் போயிட்டே தான் பண்ணுற மாதிரி பயமாக செக்டர் ஃபுல்லாக எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயமான ஒரு க்ரோத். கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச அந்த துபாய் அந்த ஏர் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அதாவது நம்ம தேஜஸ் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் ஒன்று நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நியூஸ் தான். பட் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோடைய ஷேர் வந்து விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு HAL அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஓவரால் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் மோடில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபாயில் இருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவங்களுக்கு கடைசி ஒரு 5 மாதத்துல இவங்களுடைய லோ ப்ரைஸ் வந்து 365 ரூபாய். எப்போனா அந்த கோவிட் டைமில் அந்த ட்ரம்போடைய அந்த டேரிஃப் 50% டேரிஃப் சொல்லியிருந்தால அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 365 வரைக்கும் போனாங்க. பட் இப்போ வந்து 383 இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆல் டைம் லோன் நம்ம பார்த்தோன்னா ஆல் டைம் லோன்னா அது வந்து எப்பயோ நம்ம போயிடும். கடைசி அந்த பீக்லேருந்து அந்த 52 வீக் லோன் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 270 280 ரூபாயில் இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஸ்டாக்னா அற்புதமான ஒரு ஸ்டாக் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இப்பயும் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஃபர்தராக கரெக்டாக ஆவாங்க இல்லைன்றது யாராலும் சொல்ல முடியல, தெரியல, நம்மளுக்கும் தெரியல அதை பற்றி. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 355 ரூபாயில் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த 6 இயர் லோன் நம்ம சொல்கிறோம் கோவிட் டைமில் அந்த கிராஷ் நடந்தப்போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2113 ரூபாயில் இருக்காங்க பாரத் ஏர்டெல் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க வந்து எத்தனை பர்சன்டேஜ் க்ரோத் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 500% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. சிப்லா வந்து பார்க்கும்போது 355 இருந்தாங்க, இப்போ 1495. ஏன்னா சிப்லா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஃபார்மா ஸ்டாக்ஸ் அப்பயே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருந்தாங்க சிப்லாலாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300% வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் கொடுத்துருக்கு. ஏன்னா 355 ரூபாயிலேருந்து இப்போ 1500 ரூபாயில் இருக்காங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து புரிஞ்சுக்கலாம். கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 109 ரூபாயில் இருந்திருக்காங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 385. கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதான் PSU ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குரோத் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் அவங்களோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோனஸ்லேருந்து கொஞ்சமாக தான் ஏறும். ஏன்னா இவங்களாம் வந்து PSU ஸ்டாக்ஸ் அதில் வந்து கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார் கிடையாது. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் அதாவது கோல் தேவைப்படும் ஃபியூச்சரில் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அதோடைய டிமாண்ட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து க்ரீனு ஆமாம் வந்து இப்போ EV இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லை. ஸோ அதை நல்லா சொல்கிறேன். கோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் 150 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது 150 சிப்லா இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த ஹெல்த் கேரில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டைம்லேயும் வந்து கோவிட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பீக். ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாம் இவங்களாம் தேவைப்பட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் கரெக்ட் ஆகலை. ஸோ அந்த டைமில் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு 150 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது போட்ட காசு டபுள் ஆயிருக்கா இல்லையா நம்ம கேட்டோம்னா எஸ் டபுள் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா அப்போ வந்து ஆல் டைம் லோன் பார்க்கும்போது அந்த 6 வருஷத்தில் 500 ரூபாயில் இருக்காங்க, இப்போ 1500 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் டபுளாக இருக்குது. ஓகே,
இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் டபுளாக இருக்கும். பட் ஆனால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி HDFC, HCL இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நீங்கள் சப்போஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே வேணும்னா சொல்லுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு வந்து கேட்கணுன்னா வந்து அது கமெண்ட்ஸோ இல்லை வந்து நான் PDF வேணால் டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எல்லாமே சொல்லியிருந்தால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அப்புறமா ஹிண்டல்கோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 910% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா 85 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 858. அது ரீசெண்ட் டைம் தான் ஹிண்டல்கோ வந்து பயமாக ஒரு growth. அதுவும் முக்கியமாக அந்த சில்வர், ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் எப்போலாம் வந்து பயமாக ரேலி கொடுக்குது. ஏன்னா இண்டல்கோ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து நல்லா மைண்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் எப்போலாம் ரேலி கொடுக்குது அப்போலாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பயங்கரமாக ஏறும். கிட்டத்தட்ட 780 ரூபாய் இருந்தாங்க. இப்போ அந்த சில்வர் வந்து ஒரு பயமான ஒரு ஆல் டைம் ஆகி போயிட்டு திரும்ப வந்து கரெக்ட் ஆச்சு. ஒரு 30% வரைக்கும் கரெக்ட் ஆச்சு சில்வர். ஸோ அந்த டைமில் வந்து அது வந்து 25 30% கரெக்ட் ஆகும்போது இவங்களும் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்ட் ஆகிட்டு ஒரு 780 770 அந்த ஷேர் ப்ரைஸுக்கு போனாங்க. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துச்சு. இப்போ கடைசி ஒரு 15 நாளில் இப்போ வந்து பயங்கரமான ஒரு மேசிவான ஒரு ரேலி சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸும் பயங்கரமாக ஏற்றிட்டு 750 ரூபாய் இருந்தவங்க இப்போ வந்து 860 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 910% வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ வந்து பயங்கரமாக ஒரு growth கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர், இதை வந்து ஏன் பேசுகிறோம்னா இது வந்து பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத கம்பெனி. கிட்டத்தட்ட அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய் இருக்காங்க. இப்போ 2500 இருந்தாங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீம் அவங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2263 ரூபாய் இருக்காங்க இந்துஸ்தான் யூனிலிவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 28% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 28% தான் ரிட்டர்ன்னா 1757 ரூபாய் இந்த ஷேர் ப்ரைஸ் 2263 ரூபாய் இருக்குது இப்போ. ஸோ இதில் தான் இருக்கிறதுலே நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியான ஸ்டாக்னா பார்த்தீங்கன்னா அது வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 400% கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. JSW ஸ்டீல்ஸு, நம்ம வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாம் வந்து அப்போ இல்லவே இல்லை. அவங்க வந்து IPOவே அப்போ அந்த லான்ச் அந்த கோவிட் கிராஷ் அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு IPOவே வந்து லான்ச் பண்ணாமல் தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க், அக்கம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னான ஒரு growth தான். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்களா கேட்டால் கிடையாது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பேசலாம். ஏன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 85 ரூபாய் 86 ரூபாய் இருந்திருக்கு ஒரு ஷேர் ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 869 ரூபாய் கிட்டத்தட்ட 900 டச் பண்ணிட்டாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பயங்கரமான ஒரு growth. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துருக்கு அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து அவங்க அவ்வளோ தான் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட 30% வந்து தான் ஃபாரின் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கம்பெனியும் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கனால ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ஒரு பயங்கரமான ரேலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SBI வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய் இருந்த அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 970 ரூபாயில் போயிருக்காங்க. அதுவும் நம்ம இந்த SBI கூட வந்து நம்ம இந்த வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம பார்த்தோன்னா கூட அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780 790 அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 970 ரூபாய் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 4-5 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ ஏன்னா SBI முக்கியமான ரீசன் என்னன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் PSUs பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக ஒரு ரேலி கொடுத்துறாங்க. கனரா பேங்காக இருக்கட்டும், SBI இருக்கட்டும், இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு growth கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PSU ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து SBI. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 ஸ்டாக்ஸ்னால் வந்து டைட்டன் அண்ட் ட்ரெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு growth. கிட்டத்தட்ட அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அதாவது அந்த 6 இயர் லோல் நம்ம பார்க்கும்போது 365 ரூபாய் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ 4034 ரூபாயில் இருக்குது ட்ரெண்ட். அது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இவங்களுடைய ஆல் டைம் ஐயெல்லாம் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாயில் இருந்துச்சு ட்ரெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நான் சப்போஸ் அந்த ஆல் டைம் ஐயில் இவங்க இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த 1000 டைம்ஸ்ன்றது அப்படியே டபுளாக இருக்கும். கிட்டத்தட்ட 2000 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் ட்ரெண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 20 டைம்ஸ், அதாவது அவங்க ஒரு ரூபா போடுறாங்கன்னா அது 20 ரூபா, அது மாதிரி வந்து 20 டைம்ஸாக மாறி இருக்கும் ட்ரெண்ட்டோடைய ஒரு ஷேரோடைய ப்ரைஸ்ன்றது. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக மேசிவான ஒரு ரேலி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 460 500% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு growth கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டனே நம்ம அப்போ போட்டிருந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மடங்கு ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, சப்போஸ் நம்ம ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா நம்ம போட்டிருந்தோம் அந்த டைமில் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 10 லட்ச ரூபா, சப்போஸ் 10 லட்ச ரூபா நம்ம போட்டிருந்தோன்னா நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய டோட்டலாக எவ்வளோ காசு உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் வந்து நல்லா நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப்பாக இருக்கக்கூடிய நம்மளோட நிஃப்டி 50 இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எடுத்து தான் பேசுகிறேன். ஏன்னா இது இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் 50 ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 50 நிஃப்டி 50க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஓவரால் நம்ம அந்த டாப் 500 BSEல இருக்கக்கூடிய டாப் 500 ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் பயமாக ஒரு growth கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நான் முன்னே சொல்லியிருந்தேன். ஏன்னா நிஃப்டினா கூட வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 180% வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு
க்ரோத் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 350, 400, 450% கொடுத்துருக்காங்க சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அதில் இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துச்சு எப்போனா கோவிட் கிராஷ்லேருந்து இந்த டைமுக்கு. ஸோ அதான் வந்து ஒரு கிராஷ் வருதுன்னா நம்ம ரொம்ப பயப்பட வேணாம். இப்போ ஏஐ பபுள் இருக்குன்னா எஸ் இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அது மாதிரிலாம் கொஞ்சம் லிக்விட் பண்ணால் நீங்கள் வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுடைய ஓன் டிசிஷன். டூ யுவர் ஓன் ரிசர்ச்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, DYORன்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் அப்படி நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். மற்றபடிக்கு ஸ்கீமேட்டிக்கோ இல்லை தீமேட்டிக்கோ இருக்கக்கூடிய ஒரு சில ஃபண்டர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பபுள் ஓவராக இருக்கனால ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து விற்றுட்டு கையில் கொஞ்சம் கேஷாக லிக்விடிட்டியாக வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு எப்போ இது வந்து அதுக்குன்னு எல்லாமே வந்து வலிச்சு எடுத்துடக்கூடாது, அது தப்பு. கோல்டு சில்வரில் டைவர்சிஃபை வச்சிருக்கணும். ஏன்னா இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல குரோத். ஏன்னா நேற்று வந்து இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% வரைக்கும் ரேலி கொடுத்துருந்தாங்க யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நைட் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நாளைக்கு வீடியோ நம்ம போடுவோம். ஏன்னா அடுத்த வீக் வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து FIA DIS என்னென்ன பண்ணிருந்தாங்க, நேற்று வந்து அங்கே யூஎஸ் மார்க்கெட் என்ன நடந்துச்சு, ஸோ நம்மளுடைய ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்குது பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நாளைக்கு வந்து அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோ வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னா அதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் எடுத்துக்கூடாது, வச்சுக்கணும். பட் சேஃபராக இருக்கணும். லிக்விட் ஃபண்டும் ஒரு கொஞ்சம் இருக்கணுன்றது கொஞ்சம் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும். ஓகேங்களா, அந்த கிராஷ் முடிஞ்சுன்னா அங்கேயே முடிஞ்சுனாலாம் அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக அந்த கிராஷ் வந்து வெளியே வரும், கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். பட் ஆனால் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகிட்டு திரும்ப அவங்க வந்து அந்த ரேஞ்சுக்கு வரக்கு ஒரு 2-3 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அது அந்த மாதிரி ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான ஒரு கரெக்ஷன்ஸ் மோடுக்கு போவாங்க. திரும்ப அவங்க அங்கேருந்து ரெக்கவராக இருக்கும் 1.5 வருஷம் 2 வருஷம் அது மாதிரி ஆகலாம். பட் NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ சிப்ஸ் எல்லாம் அவங்க வந்து பயமாக பண்ணிருக்காங்க. கூகுள் இப்போ வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் NVIDIA நான் தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்போதைக்கு இப்போ சொல்ல போனால் மார்க்கெட் வந்து கிங் சிப்ஸில், ஸோ அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ்லலாம். ஸோ அதனால் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அது ரீபவுன்ஸ் ஆவாங்கன்னு நம்ம ஹோப் இருந்தாலும். ஏன்னா அந்த .com பப்பில் சிஸ்கோவை பற்றி நான் பேசியிருந்தேன். சிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அந்த .comனு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காகவே இப்போ எப்படி அந்த ஏஐ பபுள் எப்படி வந்து பஸ்ட் ஆச்சோ அது ஏஐ பபுள் ஒன்று பஸ்ட் ஆகல எப்படி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா .com பபுள் எப்படி வந்து நல்லா ஒரு மாதிரி ஷேப் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி வச்சுச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் பேசியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து சொல்கிறது ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்றது ரொம்ப மேண்டேட்ரி. அது வந்து எல்லாருமே பண்ணால் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான க்ரோத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம். மற்றவங்களாம் வந்து ஓன் ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.